தலைமை பண்பு கொண்ட மேஷ ராசி நேயர்களே, நீங்க வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஈவன் படிக்கிறவங்களா கூட இருக்கலாம். நீங்க வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். அப்படி ஏதாவது கால் வந்தா, நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஃபேக் காலா இருக்குமோ? ஒருவேளை நம்ம வந்து ஏற்கனவே டெபாசிட் பண்ணது உங்களுக்கு திருப்பி குடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் வரும்போது, இது ஒருவேளை ஃபேக் காலா இருக்குமோ? இது வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்ல அப்படிலாம் யோசிக்காதீங்க. நிதானமா அந்த டீட்டெயிலாம் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு யோசிச்சு பாருங்க. எஸ் இந்த மாரி ஏதாவது இருக்குதா? அந்த மாரி நமக்கு சொத்து வர வேண்டியது இருக்குதா? இத நம்ம ஏற்கனவே எஃப்டில ஏதாவது போட்டு வச்சிருக்கோமா? இந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் எங்கிருந்தோ கட கட கடன்னு அவசர அவசரமா செய்யக்கூடியவங்க. உடனே முடிச்சுன்னு செய்யக்கூடிய ஆள் நீங்க. அந்த இந்த நேரத்தில உடனே முடிக்கணுன்றதுக்கு பதிலா கொஞ்சம் பொறுமையா இருந்து, நிதானமா இருந்து, என்ன இது? எதுக்காக வந்திருக்குன்றத பார்த்து பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. இது ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு பரிகாரம் ஒண்ணு சொல்லிர்றேன். வாழ்க வளமுடன். நான் உங்க அஸ்ட்ராலஜர் ஹீலர் கோபி சரவணன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, உங்களுக்கு ஒரு அழைப்பு வரப்போகிறது. அது ஃபோன் காலா இருக்கலாம், வாட்ஸ்அப் காலா இருக்கலாம், வாட்ஸ்அப்ல மெசேஜா இருக்கலாம், நார்மல் மெசேஜா இருக்கலாம். சில சமயங்கள்ல நேர்ல வந்து கூட உங்கள கூப்பிடுற மாரி கூட இருக்கலாம். உங்க நண்பர்கள் யாரோ ஒருத்தவங்க வந்து கூப்பிடுற மாரி இருக்கலாம். இது வந்து ஒரு ராசிக்கும், ஒருத்தருக்குமே அவங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம். சாதகமாக இருந்தால் அதை எப்படி கிராப் பண்ணிக்கிறது? அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதை எப்படி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது? சப்போஸ் பாதகமாக இருந்தால் அதுலேருந்து எப்படி வெளியில வர்றது? சிலருக்கு எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஓகே. அந்த எச்சரிக்கை பாருங்க, அந்த எச்சரிக்கையாக இருந்தால் அந்த பாதிப்புலேருந்து எப்படி வர்றது? அதற்கெல்லாமே தனித்தனி பரிகாரங்கள் இருக்கு. ஒரு ராசிக்குமே தனித்தனியான விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கான பரிகாரங்களும் தெரிஞ்சுக்கிட்டு, அத பயன்படுத்தும்போது நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த அழைப்பு உங்களுக்கு செல்வத்த கொண்டு சேர்க்கக்கூடியதாக, ஏற்கனவே சொத்து வர வேண்டியது, யாருக்கோ குடுத்த பணம் வர வேண்டியது, இந்த மாரி சேரக்கூடியதாக இருக்கலாம். சிலருக்கு வேலைவாய்ப்பாக இருக்கலாம். தேடிட்டு இருக்கீங்க, வேலை தேடிட்டு இருக்கீங்க, கிடைக்கணும். அந்த அழைப்பாக கூட இருக்கலாம். சிலருக்கு ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்கிரேட் பண்றதுக்கு, அதே ஆஃபீஸ்ல வந்து ஜாப் போஸ்டிங், அடுத்த பொசிஷன் மாறுவதற்கான வேலைவாய்ப்பாக கூட இருக்கலாம். சிலருக்கு வேற இடத்துல கம்பெனிலேருந்து கூட வேலைவாய்ப்பாக வரலாம். எப்படி வேணா வரலாங்க. சிலர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? பிசினஸ்க்கு சில புதிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உங்களுக்கு தேடி வரலாம். அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு, அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்றதுக்கு, இருக்கிற விஷயத்த இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போறதுக்கு. சிலருக்கு பொண்ணு பார்க்கலாம்னு தேடிட்டு இருப்பீங்க. மாப்பிள்ளை பார்க்கலாம்னு தேடிட்டு இருப்பீங்க. அந்த அழைப்பாக கூட இருக்கலாம். நீங்க பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க. மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருப்பாங்க. இது ஆடி மாசம் தானே. ஆடி மாசம் முடிஞ்ச பிறகு கூட உங்களுக்கு அந்த அழைப்பு வரும். ஆடி மாசம் முன்னாடி பார்த்துட்டு போயிருப்பாங்க. பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு வந்து கால் பண்ணி ஓகேங்க நான் கல்யாணத்துக்கு ஓகேங்க பண்ணிட்டாங்க. எங்க பொண்ணு ஒத்துக்கிட்டாங்க. எங்க பையன் ஒத்துக்கிட்டாங்க. அந்த மாரி ஒரு அழைப்பாக கூட இருக்கலாம். ஆக மொத்தத்துல உங்களுக்கு நல்ல அழைப்பாகவும் இருக்கலாம். அதனால எந்த காலையும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாதிரியான அழைப்பு இருக்குது. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை முன்னேறதுக்கு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. இந்த பதிவை முழுசா பாருங்க. உங்களுக்கான பதிவு தான் இது. வாங்க ஒரு ராசிய பார்க்கலாம். தலைமை பண்பு கொண்ட மேஷ ராசி நேயர்களே, நீங்க வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஈவன் படிக்கிறவங்களா கூட இருக்கலாம். நீங்க வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலுமே இந்த ஆகஸ்ட் 30க்குள்ள உங்களுக்கு ஒரு நிதி உதவி, நிதி வரக்கூடியது. அதாவது உங்களுக்கு வந்து பணம் வந்து சேரக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். அது தொடர்பாக ஒரு கால் வரும். அதுவும் இப்ப மேஷ ராசிக்கு குரு, புதன், சுக்கிரன் கோச்சாரப்படி இவங்க அந்த அமைப்புல இருக்காங்க. இந்த நேரத்தில நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரும். அப்படி ஏதாவது கால் வந்தா, நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஃபேக் காலா இருக்குமோ? ஒருவேளை நம்ம வந்து ஏற்கனவே டெபாசிட் பண்ணது உங்களுக்கு திருப்பி குடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் வரும்போது, இது ஒருவேளை ஃபேக் காலா இருக்குமோ? இது வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்ல அப்படிலாம் யோசிக்காதீங்க. அதே நேரத்தில யோசிக்காம டக்குன்னு முடிவு எடுத்து, ஆமாங்க நான் இந்த மாரி டெபாசிட் பண்ணா டக்குன்னு உங்க பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில் அதுவும் சொல்லிடாதீங்க. பொறுமையா இருங்க. இந்த மாரி ஏதோ உங்களுக்கு நீங்க மறந்தே போயிருப்பீங்க. ஏதோ ஒரு எஃப்டில போட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு அமௌண்ட் உங்களுக்கு லேண்ட் என்னைக்கோ ஒரு நாள் வித்திருப்பீங்க. அதோட அமௌண்ட் வர வேண்டியது இருக்கும். அந்த அமௌண்ட் ஏதோ ஒரு நிதி உங்களுக்கு வந்து சேரும். பணம். சரிங்களா? அப்ப யாராவது கால் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கால பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. என்ன டீட்டெயில் எல்லாமே கேட்டுக்கோங்க. நீங்க அவசரப்பட்டு எதுவுமே பதில் பேசிறாதீங்க. பொறுமையா இருந்து, நிதானமா அந்த டீட்டெயில்லாம் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு யோசிச்சு பாருங்க. எஸ் இந்த மாரி ஏதாவது இருக்குதா? அந்த மாரி நமக்கு சொத்து வர வேண்டியது இருக்குதா? இதை நம்ம ஏற்கனவே எஃப்டில ஏதாவது போட்டு வச்சிருக்கோமா? இந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் எங்கிருந்தோ, மேபி உங்க ஆஃபீஸ்லேருந்து பழைய போனஸ் அரியர் கூட வந்து சேரலாம். ஏதோ ஒண்ணு வரும்போது உங்களுக்கு கால் வரும். அந்த வரும்போது ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு நான் டாக்குமெண்ட் அனுப்புறேன். நீங்க அந்த டாக்குமெண்ட்ட ஃபில் பண்ணி நீங்க அனுப்புங்க. உங்க சைன் போட்டு அனுப்புங்க. உங்க மெயில் ஐடி அனுப்புங்க. இந்த மாரி ஏதாவது உங்களுக்கு கால் வந்தா கூட, ஃபர்ஸ்ட் நீங்க ரொம்ப பொறுமையா இருங்க. ஏன்னா மேஷராசி நேயர்கள் நெருப்பு வேறையா, கடகடன்னு அவசர அவசரமா செய்யக்கூடியவங்க. உடனே முடிச்சுன்னு செய்யக்கூடிய ஆள் நீங்க. அந்த இந்த நேரத்தில உடனே முடிக்கணுன்றதுக்கு பதிலா கொஞ்சம் பொறுமையா இருந்து, நிதானமா இருந்து, என்ன இது? எதுக்காக வந்திருக்குன்றத பார்த்து பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க.
இது ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பரிகாரம் ஒன்று சொல்லிடுறேன். சரிங்களா? நீங்கள் அவசரப்படாமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன் கோயில் போயிட்டு வாங்க. இல்லைங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இல்லை டெய்லி போலாமா டெய்லிக்கும் போயிட்டு வாங்க. இல்லை இன்னைக்கு போலாமா இன்னைக்கு கூட போயிட்டு வாங்க. நீங்கள் முருகன் கோயில் போயிட்டு வாங்க. முருகன் கோயில் போயிட்டு 6 அகல் தீபம் ஏற்றுங்க. முருகன்னாலே 6 படை, 6 முகம். 6 முகத்துக்கு 6 அகல் தீபம் ஏற்றுங்க. வீட்டில் இருந்தே 6 அகல் விளக்கு, நெய், திரி, தீப்பெட்டி எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க. கோயிலில் போயிட்டு மற்றவங்ககிட்ட தீப்பெட்டி வாங்குறது, கொஞ்சம் நெய் கொஞ்சம் கொடுங்க, இல்லை ஏதாவது வாங்குறது, திரி வாங்குறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. இந்த பரிகாரம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு மறந்து போச்சு, எப்படிலாம் போட்டு எப்பனே மறந்து போச்சு, அப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த அகல் தீபம் போட போட உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த ஞாபகம் வரும். உங்களுக்கு அதாவது சப்போஸ் ஒருவேளை உங்களுக்கு இது எச்சரிக்கை காலாக இருக்கலாம். அதாவது நீங்கள் இந்த பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நேரமாக இருக்கலாம். அப்போ நீங்கள் அவசரப்படாமல் இருக்கிறதுக்கு, அந்த பொறுமையை தரக்கூடியதுக்காக தான் இந்த அகல் தீபம். இல்லைங்க எனக்கு பெர்ஃபெக்ட்டாக இருக்குது. எஸ் ஐ குட் ரிமெம்பர். நான் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கிறேன். அது எனக்காகத்தான், எனக்கான காலையில் எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் தான். அப்படி இருந்தாலும் அந்த பொறுமையாக ஹேண்டில் பண்ணும்போது முழுமையாக உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும். எந்த ஒரு தடையுமே இல்லாமல் உங்களுக்கு சேர வேண்டிய நீதி அந்த பணம் உங்ககிட்ட சேரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் போங்க. முடிஞ்சால் மலை மேலே குன்று மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இல்லைங்க சாதாரண தரையில் தாங்க பரவாயில்ல போங்க. கோயில் போயிட்டு 6 தீபமும் என்னென்னா 6 டைரக்ஷன் வெளிப்பக்கமாக தீபம் இருக்கிற மாதிரி ஏற்றுங்க. சரிங்களா? ஏற்றிட்டு மனசார முருகரை ப்ரே பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக இந்த கால் உங்களுக்கு வரக்கூடிய ஃபோன் கால் உங்களுக்கு ஒரு நல்ல அழைப்பாகத்தான் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான தனிப்பட்ட பலன் பார்க்குறதுக்கு எனக்கு ஜாதகமே இல்லைங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க, டேட் ஆஃப் பர்த் கூட சரியாக தெரியல, இதுதானா அதுதானு கன்ஃபியூஸாக இருக்குது. சிலருக்கு டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருக்கும், ஜாதகம் இருக்காது, ஆனால் தனியாக ஒன்று சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, டேட் ஆஃப் பர்த்து தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கான பலன் பார்க்க முடியும். பிரசன்ன ஜோதிடம்னு சொல்லுவாங்க. பிரசன்னத்தில் ஜோதிடம் பார்த்து சொல்ல முடியும். உங்களுக்கு சரம் வச்சும் பிரசனம் பார்க்க முடியும், சோழி போட்டும் பிரசனம் பார்க்க முடியும், பஞ்சபட்சி வச்சும் பிரசனம் பார்க்க முடியும், டேரட் கார்டு மூலியமாக வர பிரசனம் பார்க்க முடியும், இல்லை ஆர்ஆர் ரீடிங் பற்றி உங்களுக்கு அதே பார்த்து சொல்ல முடியும். இந்த மாதிரி பல டெக்னிக்கில் நம்ம உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் பொது பலன் தாங்க, பொது பரிகாரம் தான். உங்களுக்கான ப்ராப்ளத்துக்கான என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன பண்ணால் சரியாகுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட கன்சல்டேஷன் வேணால் வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த சொல்லக்கூடிய பரிகாரம் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலையில் உயர்வதற்கான உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான எல்லா விஷயமும் இருக்குது. ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், இல்லை டைரெக்டாக பார்க்கணுனாலும் ஊரப்பக்கம் சென்னையில் இருக்கிறோம் நேரில் பார்க்கலாம். கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. எந்த நேரத்தில் எப்போ பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாருங்கள், அவர் ஃபோன் பண்ணி பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆகி உங்களுடைய எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி நீங்கள் அதில் வெளியில் வாழ்க்கை சிறப்பாக வாழ ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன்.